வணக்கம். என் பேரு பிரவீன் ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்ப பழைய மினி வீடர் 2007ல பண்ணுனது. அப்படின்னா 18 வருஷம் ஆயிடுச்சு இதோட ஏஜ். இன்னும் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்கு. அது என்னென்னு நான் சொல்றேன். பை த வே, இந்த மிஷின் எப்படி 2007ல செஞ்சது அப்படிங்கிறதுக்கும் எங்களுக்கும் தெரியல. நாங்க கண்டுபிடிச்சோம். எப்படின்னா, இந்த டயர்ல பாத்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் கோட் இருக்கு, 4407 அப்படின்னு எழுதி இருக்கு. இதுல 44 அப்படிங்கிறது வாரம், 07ங்கிறது இயர். ஸோ 44வது வாரம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வருது. ஸோ இந்த டயர் வந்து அக்டோபர் 2007ல செஞ்சது. அதே மாதிரி இந்த என்ஜின்லயும் கோட் இருக்கு, 0608ன்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா 06 2006ல பண்ணது, 8வது மாசம் பண்ண என்ஜின் இது. அஃப்கோர்ஸ் இதுதான் இதோட ஒரிஜினல் என்ஜின், பிரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் 208 சிசி வரும். இதுதான் இதோட ஒரிஜினல் என்ஜின். இப்போ இந்த என்ஜின் ஓடுது, பட் ஃபியூவல் லீக் ஆகுதுங்கிறதுனால கார்பரேட்ல சில ஸ்பேர்ஸ் இல்ல, அது போயிருச்சு, அது இப்போ கிடைக்கிறது இல்லை. அதனால கஸ்டமர் என்ன சொன்னாரு, வேற என்ஜினே நான் போட்டுக்கிறேன்ட்டாரு. ஸோ அதனால இப்போ நம்மளோட என்ஜின் மாட்டியிருக்கோம் அதுல. வேற கியர் பாக்ஸ், சேசி, அஃப்கோர்ஸ் டயர்ஸ் எல்லாமே 18 வருஷத்துக்கு முன்னாடி போனதுதான். கியர் பாக்ஸ்ல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு. 2007ல இந்த மெஷின் செய்யும் போது அதுல கிளச்சே கிடையாது. அதுக்கப்புறம் கோன் கிளச்னு ஒன்று பண்ணாங்க. அப்புறம் நம்ம இப்போ கரண்ட்லி மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை மல்டிபிளேட் கிளச். ஸோ அந்த கிளச் இப்போ மாட்டியிருக்கு இந்த வண்டியில. ஸோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு, பட் ஸ்டில் மெஷின் இன்னும் ஓடிட்டு இருக்கு. பாருங்க, இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் இப்போ நம்ம பண்றது இல்லை. கருடா அங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டனோட ஸ்டிக்கர் இருக்கும். மட்கார்ட்லாம் துரு பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஹிஸ்டரி சொல்லிடலான்னு பார்த்தேன் இந்த மினி வீடரை பத்தி. நம்ம வந்து ஷார்ப் வந்து இந்த கம்பெனி வாங்கினது 2014ல. ஸோ 2004ல வந்து ப்ரீமியர்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு 2 பேர். அவங்க தான் வந்து பம்ப்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்ரி மெஷினரிக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு தெரிய வந்து இந்த மாதிரி ஒரு மினி வீடர் அப்படின்னு ஒரு மெஷின் செய்யலாம்னு சொல்லி செஞ்சாங்க. இந்த பிரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டன் என்ஜினை வச்சு செஞ்சாங்க. அந்த பண்ணின டைம்ல பாத்தீங்கன்னா கிளச்சே கிடையாது இந்த மெஷினுக்கு. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணிங்கனாவே ஓடுமாமா. நான் ஒரு 2-3 மெஷின் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ வருஷத்துல, மற்றது எதுவும் இல்லை. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணிங்கனாவே மெஷின் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கிளச் வேணும்னு சொல்லி ஒரு கோன் கிளச்னு ஒன்று டிசைன் பண்ணாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2007 ஆயிடுச்சு. 2007ல வந்து கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. 2004ல வந்து சென்னையில் ஆரம்பிச்ச கம்பெனி ப்ரீமியர். அதுக்கப்புறம் 2007ல இங்க பாப்பம்பட்டி கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. ஸோ 2004ல வந்து மினி வீடர் வித் கோன் கிளச் செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2013ல வந்து இந்த வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, இந்த பிரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டன் இந்த என்ஜின் செஞ்ச கம்பெனியே வந்து ப்ரீமியருங்கிற கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஸோ 2013ல இந்த கம்பெனி வாங்கி அவங்க தான் இந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு மேல. அதுக்கப்புறம் நாங்க வந்து 2014 எண்டில் வந்து 2014 ஏப்ரல்ல வந்து ஷார்ப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நாங்க இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டோம். அப்பதான் வந்து பேர் வந்து ஷார்ப் கருடான்னு மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீமியர் கருடான்னு இருக்கும் பிராண்ட். ஸோ ஷார்ப் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இந்த மல்டிபிளேட் கிளச் அதெல்லாம் அதுக்கப்புறமா அதை டிசைன் பண்ணி பண்ணோம். பட் மேஜர்லி இந்த மெஷின் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் 1 ஃபார்வர்ட் ஸ்பீட் தான், 1 ரிவர்ஸ் ஸ்பீட் தான், ரோட்டோவேட்டருக்கு 1 ஸ்பீடு தான், ரிவர்ஸ் ரோட்டரியில தான் சுத்தம், பெல்ட் டிரைவ் தான் இருக்கும். என்ஜின் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் வந்து என்ஜின் டு கியர் பாக்ஸ் வந்து 2 வி பெல்ட் வழியா தான் வரும். இன்னைக்கு நிறைய சைனீஸ் மெஷின்ஸ், இட்டாலியன் மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது வந்து டைரக்ட் டிரைவ், பெல்ட் கிடையாது, பெல்ட் இருக்கிறனால பவர் லாஸ் ஆகும் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய சைனீஸ் மெஷின்ல பாத்தீங்கன்னா ரோட்டரி வந்து அப்படியும் சுத்தும், ஃபார்வர்டாகவும் சுத்தும், ரிவர்ஸாகவும் சுத்தும். அஃப்கோர்ஸ் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. பட் நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சைனீஸ் மெஷின் 18 வருஷம் ஓடின மெஷின் எனக்கு ஒன்று காமிச்சிருங்க பார்க்கலாம்.
ஆமா, இந்த மெஷின்னால அத்தனை வேலையெல்லாம் செய்ய முடியாது. இது ஒரு வேலை தான் செய்யும். இது வந்து நல்லா உழவடிக்கும், வேற எதுவும் பண்ணாது, வட்டப்பாத்தி கட்டும், அவ்வளவுதான். பட் ஒரு வேலைனாலும் ஒரு வேலை உருப்படியா செய்யும். அதுதான் இந்த மெஷினோட லாஜிக்கே. இந்த மெஷின் டிசைன் பண்ண டைம்ல இருந்து அதுதான் லாஜிக். ஒரே வேலை தான், பட் அதை நல்லா செய்யணும். அதே மாதிரி சர்வீசிங்க்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடாது. யார் வேணாலும் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த மெஷின்ஸ் ஓடுற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சசிபிலிட்டி இருக்காது. டவுனுக்கு பக்கமாக தான் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஓடிட்டு இருக்கும். அதனால இந்த மெஷின் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளா வி பெல்ட், பேரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலரா எந்த கடையில் வேணாலும் கிடைக்கிற மாதிரி உண்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ண மெஷின் இது. ஸோ அதனால கூட இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மெஷினுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை மெஷின் வந்தாலும் இந்த மெஷின் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வித்துட்டு தான் இருக்கோம். இதுதான் எங்களோட பெஸ்ட் செல்லர். மினி வீடர் தான் பெஸ்ட் செல்லர். ஸோ அதுக்கு இது கூட ரீசனா இருக்கலாம். வேற ஏதாவது ரீசன் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மினி வீடர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இல்லைன்னா OLXல உள்ள போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஷார்ப் கருடா மினி வீடர்னு. நான் அப்பப்போ பாக்குறேன் 50,000 ரூபாய்க்கு கம்மியா இந்த மினி வீடர் இருக்கிறது இல்லை. எவ்வளவு பழைய மெஷினா இருந்தாலும் 40,000 இருந்து 50,000 ரூபாய்க்குள்ளார எப்படியும் மெஷின் இன்னும் வித்துட்டு தான் இருக்காங்க. ஒரு மெஷின் நல்லதா இல்லையாங்கிறது அதோட ரீசேல் வேல்யூல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.